ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். நாமும் பிஸ்னஸ் செய்யலாம். இன்றைக்கி நம்மளோட சேனலில் வெறும் 4 மாதத்தில் 15 லட்ச ரூபா வரைக்கும் வருமானம் நம்மளால் எடுக்க முடியுமா? அது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரியான தொழில் செய்யும் போது அடுத்த வரக்கூடிய ஒரு 50 இயர்ஸ் வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா நமக்கு இந்த பிஸ்னஸில் இருந்து மட்டுமே இன்கம் அப்படின்றது கண்டினியூவாக வந்துகிட்டே இருக்குங்க. ஸோ இது என்ன டைப் ஆஃப் பிஸ்னஸ் அப்படின்றத பார்த்துடலாம். இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் நம்மளோட சேனலை பார்க்குறீங்க, இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா கீழே தெரிய ரெட் கலர் பட்டனை ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. அப்படியே பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிடுங்க. ஸோ தட் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு ரெகுலர் அப்டேட்ஸாகவே கிடச்சிடும். ஸோ எல்லாருக்குமே தெரியும், முருங்கைக்கீரை பண்ணுற பொடி தெரியும். ஸோ அதோடைய பொடியிலேருந்து எவ்வளோ பெனிஃபிட்ஸ் எல்லாமே தெரியும். ஆனால் முருங்கை விதை இருக்குது பார்த்தீங்களா, அதில் என்ன பெனிஃபிட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்மள நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும் வாய்ப்பு இருக்குது, ஒரு சிலருக்கு தெரியாத இருக்கவும் வாய்ப்பு இருக்குது. இதில் பார்த்திங்க அப்படின்னா நம்ம முருங்கைக்காய் இருக்குது பார்த்திங்களா, இந்த முருங்கைக்காய் ரகத்துலேயே சீடு அதோடைய விதைகளை அறுவடை செஞ்சு எடுக்கிறதுக்காகவே தனியாக பயிரிடுவாங்க. ஏன் அதை பயிரிடுறாங்க? முருங்கைக்காயாக கொடுத்தா வெளியே பலன், இல்லை கீரையாக கொடுத்தா பலன், இல்லை அதை மதிப்பு கூட்டி நம்ம கொடுத்தாலும் பலன். இந்த மாதிரி உள்ளே இருக்கிற விதைகளை மட்டும் எடுத்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னு நீங்கள் யோசிக்கிறீங்களா? அதுலேருந்து பார்த்தீங்க அப்படின்னா முருங்கையோடைய எண்ணெய் எடுக்கிறாங்க. மினிமம் பார்த்திங்கன்னா 1 லிட்டர் 3500 வரைக்கும் வெளியே விற்பனை ஆகுது. ஸோ இந்த முருங்கை பார்த்திங்க அப்படின்னா நம்ம ஒரு முறை பயிரிடுறோம் அப்படின்னா 50 இயர்ஸ் வரைக்கும் ஈல்டு அப்படின்றது நமக்கு தந்துகிட்டே இருக்குமா. அந்த வகையான ரகம் தாங்க இன்றைக்கி நான் உங்கள் கூட ஷேர் பண்ண போகிறேன். முருங்கையோட பார்த்திங்க அப்படின்னா நமக்கு இதை முருங்கா ஆயில், முருங்கா சீட்ஸ், முருங்கா லீவ்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த முருங்கையோடைய விதை இருக்குது பார்த்திங்களா, இதில் ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் அவ்வளோ அதிகமாக இருக்குங்களாம். அது மட்டும் இல்லாமல் ஃபேட்டி ஆசிட்ஸு, இதெல்லாம் எதுக்காக? ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் எல்லாம் யூஸ்வலாக நம்ம ஃபேஸ் க்ரீம்ஸு, அதே போல் ஹேர் ஆயில்ஸு, நம்மளுக்கு நகம் நல்லா வளரல அப்படின்னா அதோடைய வளர்ச்சி, புருவத்தோடைய முடிகள் அதிகமாக வளர்கிறதுக்கு இந்த மாதிரியான பியூட்டி ப்ராடக்ட்ஸில் ஆட் பண்ணுவாங்க. அந்த ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் இருக்கிற ஃபுட்டு நம்ம எடுத்துக்கணும். இதில் நிறைய ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் இருக்குது இந்த மாய்ஸ்சரைசர் க்ரீமில் அந்த மாதிரி. ஸோ அதை மெயினாக பியூட்டி இண்டஸ்ட்ரிக்கும் ஹெல்த் பெனிஃபிட்ஸில் யூஸ் பண்ணக்கூடிய மெடிசினல் ப்ராப்பர்ட்டிஸ்க்கும் இந்த எண்ணெய் பயன்படுத்துகிறாங்க. ஸோ மெயினாக பார்த்திங்கன்னா நம்மளுடைய உடம்பில் ஏற்படுத்தக்கூடிய இந்த இயர்லி ஸ்டேஜ் ஆஃப் ஏஜிங் அப்படின்னு சொல்லுவாங்க, இளைய நிறைய போக்கக்கூடியது, அதே போல் ஏஜாக நமக்கு உடலில் ஏற்படக்கூடிய உபாதைகள், இது எல்லாத்தையும் தீர்க்கிறதுக்கு பார்த்திங்க அப்படின்னா இந்த முருங்கையோடைய எண்ணெய் ரொம்ப பயன்பட்டாக இருக்குங்க. மெயினாக பார்த்திங்க அப்படின்னா ஸ்கின் ரிலேட்டட் எல்லா ப்ராப்ளத்தும், நமக்கு ஈவன் பொல்யூஷனில் நம்ம போயிட்டு வரோம், டல் ஸ்கின்னாக இருக்குது அப்படின்னாலும் இதிலேருந்து எடுக்கக்கூடிய எண்ணெயில் தயாரிக்கக்கூடிய பொருட்கள் ஆன்டி ஏஜிங் ப்ராப்பர்ட்டிஸாக நிறைய யூஸ்ஃபுல்லாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் நம்மளோட ஸ்கின்னை நேச்சுரலாக க்ளோ பண்ணக்கூடிய அளவுக்கு விட்டமின் ஏ, சிஇ, கால்சியம், பொட்டாசியம், புரோட்டீன், இந்த மாதிரி நிறையவைகள் அப்படின்றது இதில் இருக்குங்க. இந்த முருங்காவை பொறுத்தளவுக்கு இது ஒரு பெரினல் சீட் அப்படின்றாங்க. அப்படின்னா இதுக்கு இப்போ நம்ம நடவு செய்கிறோம் அப்படின்னா ஒன் டைம் நம்ம எடுத்துட்டோன்னா அதோடு இது அவ்வளோதான் அப்படின்றது கிடையாதுங்க. இதை பார்த்திங்கன்னா மோமாக்ஸ் 3 அப்படின்னு சொல்லுவாங்க, மொரிங்கோ பெரினியல் சீட் அப்படின்றது. 300% பார்த்திங்க அப்படின்னா நார்மல் வெரைட்டிஸை விட ஈல்டு கொடுக்கக்கூடியது தான் இந்த வெரைட்டி. ஸோ இதோடைய சீட்ஸு எங்கே இதுக்கான ட்ரைனிங்ஸ் கொடுப்பாங்க, இந்த டீட்டெயில்ஸ்லாம் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்லேயே கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். இந்த முருங்கை விதை இருக்குது பார்த்திங்களா, அதாவது முருங்கை விதையில் நம்ம கல்டிவேஷன் இந்த சீட் வெரைட்டி அப்படின்னு பார்த்தீங்க அப்படி ஒரு பிளான்டேஷனாக நீங்கள் பண்ணி எப்படி எக்ஸ்ட்ராக்ஷன் பண்ணுறது அப்படின்றத இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஸோ உங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு லோ டென்சிட்டி பிளான்டேஷன் இருந்தாலே போதும். டிப்பிக்கலாக பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு எவ்வளோ அளவுக்கு நீங்கள் அந்த விதைகளை யூஸ் பண்ணணும், எவ்வளோ உங்களுக்கு ஏக்கர் தேவை, இந்த மாதிரியான எல்லா டீட்டெயில்ஸுமே உங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா அக்ரிகல்ச்சர் இண்டஸ்ட்ரி அவங்க வெப்சைட்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, வேளாண் துறை, அதுலேயே டீட்டெயில்டாக கொடுத்துருப்பாங்க. அந்த லிங்க்கும் நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்லேயே கொடுக்குறேன். முருங்கையை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 2 வகை இருக்கும். ஒன்று பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு ராவாக அறுவடை செஞ்சு முருங்கையை அதை நம்ம அந்த காய வச்சு அதுலேருந்து விதைகள் எடுக்கும் போது உங்களுக்கு பிளாக் கலர் சீட்ஸாக இருக்கும். நம்ம உடச்சி ஃபுல்லாக கிளியர் பண்ணி எடுக்கும் போது பியூராக உங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா அது ஒயிட்டாக இருக்கும். ஸோ இது 2 வகையாக பண்ணுவாங்க. ஒன்று அப்படியே எக்ஸ்ட்ராக்ஷன் பண்ணுவாங்க, பிளாக் ஆயிலாகவே வரும். இன்னொன்று பார்த்திங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் பியூரிட்டியாக உங்களுக்கு கலர்ஸ் மாறி வரும். ஸோ இது ரெண்டுமே பர்பஸ்ன்றது ஒன்று தாங்க. 1 கிலோ சீட்ஸில் பார்த்திங்கன்னா 100 ml வரைக்கும் நம்மளால் எண்ணெய் அப்படின்றத எடுக்க முடியும். கமர்ஷியல் பர்பஸ்க்காக மட்டுமே இதை பண்ணக்கூடியது.
இது நார்மலாக பல்காக நம்ம அறுவடை செஞ்சு அதுலேருந்து எண்ணெய் தயாரிக்கிறதோ இல்லை வெறும் விதைகளை மட்டுமே நீங்கள் எண்ணெய் தயாரிக்கிற கம்பெனியில் கொடுத்து லாபம் சம்பாதிக்கிறதுக்காக இந்த ஒரு பிளான்டேஷன்ஸு இந்த ஒரு ரகம் வந்து உங்களுக்கு தனியாக வந்து மார்க்கெட்லேயே அவைலபிளாக இருக்குது. ஸோ இந்த மொரிங்கா சீட்ஸை பொறுத்தளவுக்கு பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு ரெய்னி சீசன்ஸ் மழை காலங்களில் இதை வந்து நடவு செய்யும் போது ஈஸியாக அது துளிர் விட்டு வந்துடும். உங்களுக்கு தண்ணி அப்படின்றது அதிகமாக செலவு இருக்காது, இரிகேஷன். ஸோ மழை சீசனுக்கு நீங்கள் ஒரு 15 டேஸ்க்கு முன்னாடியோ இல்லை ஒரு 10 டேஸ்க்கு முன்னாடியோ நீங்கள் இதை நடவு செய்ய ஆரம்பித்து ஒரு தண்ணி பாய்ச்சல் விட்டதுமே அதுக்கப்புறம் வரக்கூடிய அந்த கிளைமேட்டிக் கண்டிஷன்ஸ் மூலயமா இது ஆட்டோமேட்டிக்காக வளர ஆரம்பிச்சிடும் அப்படின்றாங்க. இரிகேஷனை பொறுத்தளவுக்கு ட்ரிப் சிஸ்டம் அப்படின்றதே இதுக்கு வந்து ப்ராப்பராக இருக்கும். ஸோ ட்ரிப் சிஸ்டத்துக்கும் நம்மளோட கவர்மெண்ட்டில் நிறைய சப்சிடிஸ் எல்லாமே கிடைக்கிது. ஸோ நீங்கள் அங்கே அப்ரோச் பண்ணலாம். அதே போல் சீடோட ப்ரொடக்ஷன் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு எப்படி இருக்கும்னா ட்ரை சீசனில் தான் இதோட ப்ரொடக்ஷன் இருக்கும். ஏர்லி வந்து 6 to 8 டைம்ஸ் வந்து வாட்டர் விட்டாலே உங்களுக்கு ரொம்ப போதுமானதாக இருக்கும். ட்ரிப் இரிகேஷன் நீங்கள் போட்டுட்டீங்க அப்படின்னா தண்ணி இல்லாத இடத்துங்கள்லையும் இந்த மாதிரியான உங்களுக்கு சாகுபடி வந்து பண்ண முடியுங்க. ஓகே, இப்போ இதை சாகுபடி பண்ணுறோன்னா எவ்வளோ அளவுக்கு இதோட ஈல்டு எடுக்க முடியும் அப்படின்றத பார்த்துடலாம். ஈல்டை பொறுத்தளவுக்கு நமக்கு 4லேருந்து 24 டன்ஸ் வரைக்கும் ஒரு ஹெக்டாருக்கு நம்மளால் வந்து இதோடைய சீட்ஸ் எடுக்க முடியும். இது எல்லாமே முழுக்க உங்களுடைய ஏரியா லொக்கேஷன், அதே போல் உங்களுடைய மண்ணோடைய தரம், உங்களோட கிளைமேட்டிக் கண்டிஷன்ஸ். ஸோ ஆவரேஜாக பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 9 டன் வரைக்கும் நம்மளால் வந்து இதிலேருந்து வந்து சாகுபடி எடுக்க முடியும் அப்படின்னு நீங்கள் ஒரு தோராயமான கால்குலேஷன் வச்சுட்டிங்க அப்படின்னாலும், மெயினாக பார்த்தீங்கன்னா இதில் வந்து நம்ம இதை சேல்ஸ் பண்ணுறோம் வெளியே அப்படின்னும் போது நியூட்ரிஷன் அனாலிசிஸ் அப்படின்றத பண்ணணும். இதுக்கு வந்து சர்டிஃபிகேஷன்ஸ் இருக்குது. முருங்கை சும்மா நம்மளும் காயை எடுக்கிறோம், காய் உள்ள இருக்கிற விதையை எடுத்து காய வச்சு அப்படியே எண்ணெயை அரைச்சி கொடுக்கறதுனால மட்டுமே வந்து இது இவ்வளோ விலைக்கு வந்து போயிடாது. நம்ம என்ன ரகமான காய்கள் வந்து நடவு செய்கிறோம், எப்படி அதை கல்டிவேட் பண்ணி எப்படி அதை காய வச்சு அதுலேருந்து எண்ணெயை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி அதில் இருக்கிற நியூட்ரிஷனை போகாத அளவுக்கு நம்ம பண்ணுறோன்னும் போது தான் அது வெளி மார்க்கெட்டில் கண்டிப்பாக வந்து நம்மளால் சேல்ஸ் பண்ண முடியும். நம்ம ஊர் மட்டும் இல்லாமல் எக்ஸ்போர்ட்லேயும் இதோடைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் நிறைய இருக்குது. ஆனால் இது எல்லாத்துக்குமே நீங்கள் நியூட்ரிஷனல் அனலைஸ் பண்ணி அதோட சர்டிஃபிகேட்ஸ் வாங்கி கொடுக்கணுங்க. இந்த முருங்கையோடைய விதை இருக்குது பார்த்தீங்களா, இந்த முருங்கையோடைய விதையை பற்றியான ஃபுல் இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு வந்துட்டு ஹார்டிகல்ச்சரல் ரிசர்ச் ஸ்டேஷன் ஆஃப் தி தமிழ்நாடு அக்ரிகல்ச்சர் யூனிவர்சிட்டி, இதை TNAU அப்படின்வாங்க, அந்த இடத்துலையே உங்களுக்கு இதோட இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே கிடைக்கும். ஹார்வெஸ்ட் பண்ணுறது எவ்ரி 4 monthsக்கு இது வந்து ஒன்ஸ் வந்து ஹார்வெஸ்ட் பண்ணலாங்க. ஒரு வருஷம் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா 2லேருந்து 3 முறை கண்டிப்பாக வந்து இதோட ஈல்டை வந்து உங்களால் வந்து அறுவடை செய்ய முடியும். இது பொறுத்து இதை மட்டும் இல்லாமல் இந்த ஆயில் எடுக்கிறோம் பார்த்தீங்களா, அந்த சீட்ஸ்லேருந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிட்ட பிறகு இதோடைய பார்த்தீங்க அப்படின்னா முருங்கா சீட் கேக் அதோடைய பேலன்ஸ் கழிவுகள் இருக்கும். அந்த கழிவே 1 கிலோ 150 ரூபா வரைக்கும் மார்க்கெட்டில் வந்து வாங்கிக்கிறாங்க. நிறைய விதமாக இதை வந்து பயன்படுத்துகிறாங்க. முக்கியமாக பார்த்தீங்க அப்படின்னா கேட்டில் ஃபீட்ஸாக புரோதம், உங்களுக்கு ப்ரோட்டீன்ஸ் அதிகமாக இருக்கக்கூடிய புரோதம் வந்து இதில் அதிகமாக இருக்கிறதுனால கேட்டில் ஃபீட்ஸில் வந்து நிறைய வந்து இதை போட்டுக்கிறாங்க. நிறைய இடத்துல உரமாக வந்து போடுறாங்க. ஸோ அதனால தான் இந்த கழிவுக்கே வந்து பார்த்திங்கன்னா 150 ரூபா வந்து ரேட்டு கொடுத்து எடுத்துக்கிறாங்க. ஆயில் எக்ஸ்ட்ராக்ஷனை பொறுத்தளவுக்கு கமர்ஷியலாக மிஷின்ஸ் நிறைய அவைலபிளாக இருக்குது. ட்ரம்ஸ்டிக் ஸ்டீட் ஆயில் எக்ஸ்ட்ராக்ஷன் மிஷின் அப்படின்னு நம்ம ஆன்லைனில் போட்டாலே நிறைய வந்து நமக்கு அவைலபிளாக இருக்கும். இதிலேருந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 250 kg வரைக்கும் ஒரு நாளைக்கு கெப்பாசிட்டி பண்ண முடியும். பெரிய கமர்ஷியல் அளவுக்கு நீங்கள் போகிறீங்கன்னா 15 tons வரைக்கும் உங்களால் ஒரு நாளைக்கு வந்து ப்ரொடக்ஷன் எடுக்கக்கூடிய அளவுக்கு இருக்குது. ஈவன் சிங்கிள் ஃபேஸ் எலக்ட்ரிசிட்டிலேயே வந்து உங்களால் ப்ரொடக்ஷன் கொடுக்க அளவுக்கு நிறைய மிஷின்ஸ் அவைலபிளாக இருக்குங்க. ஸோ இந்த ஸ்பெசிஃபிக்கான க்ராப் எந்தெந்த ஏரியாங்களில் வளர்க்குறாங்க அப்படின்றத நான் சொல்கிறேன். திண்டுக்கல், தூத்துக்குடி, தேனி, கரூர், திருப்பூர் இந்த இடத்துங்கள்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்பெசிஃபிக்காக இந்த முருங்கையோடைய விதைகளை மட்டுமே கல்டிவேட் பண்ணுறதுக்கான இந்த மாதிரியான ரகங்களை வந்து கல்டிவேட் பண்ணிகிட்ருக்காங்க. ப்ராஃபிட் அப்படின்றது ஒரு ப்ரெசம்ஷன்ஸ் தான். ஸோ ஒரு 9 டன் வரைக்கும் நம்ம ஹெக்டாருக்கு எடுக்கிறோம் அப்படின்னும் போது 9000 kg ஒரு டன்னுக்கு பார்த்தீங்கன்னா 1000 கிலோ. ஸோ 9000 kg வரைக்கும் ப்ரொடக்ஷன் எடுக்க முடியும். 3500 ரூபா பர் லிட்டர் அப்படின்னா ஒரு கிலோக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மோர் தென் 4000 சீட்ஸ் கிட்டே இருக்கும். 30% நம்ம ஆயில் எடுக்கிறோம் அப்படின்னாலே 1 kg சீட்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா 100 ml. ஸோ 900 லிட்டர்ஸ் நம்ம ஏக்கருக்கு பண்ணுறோம் போது 15 to 20 lakhs வரைக்கும் நம்மளால் ஈஸியாக அமௌண்ட்டுன்றதை இதில் ஏர்ன் பண்ண முடியும். ஸோ இந்த ஒரு பிஸ்னஸை பொறுத்தளவுக்கு நம்ம இந்த பிஸ்னஸில் அப்ராக்சிமேட்டாக இந்த லாபம் அப்படின்றத எடுக்க முடியும். மார்க்கெட்டிங், இந்த ஒரு பிஸ்னஸ்க்கு மார்க்கெட்டிங் அவசியமான, கண்டிப்பாக மார்க்கெட்டிங் எல்லா பிஸ்னஸ்க்குமே வந்து நமக்கு அவசியம் தாங்க. இப்போது குளோபல் அளவில், அதாவது வந்து இப்போது நார்மலாக வந்து வேர்ல்டு வைடு ஒரு ப்ராடக்ட்டுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கா அப்படின்றத பார்க்குறோம் அப்படின்னும் போது இந்த ஒரு முருங்கையோட விதைக்கு மட்டுமே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு
2021 வந்து உங்களுக்கு இதோடைய வேல்யூ அப்படின்றது பார்த்தீங்கன்னா 7.79 பில்லியன் அளவுக்கு வந்து இதோட க்ரோத் இருக்குது. எக்ஸ்பெக்டட் பார்த்தீங்கன்னா 2028 வந்து 14.80 பில்லியன் அளவுக்கு இதோடைய மதிப்பு வந்து ஏறும் அப்படின்னு இருக்காங்க. முக்கியமாக பார்த்தீங்கன்னா ஆயுர்வேதா மெடிசன்ஸ்லையும் எக்ஸ்போர்ட்லேயும் நார்மலாக சூப்பர் மார்க்கெட்ஸ், ஆன்லைன், ஹெல்த் ஸ்டோர்ஸ் இந்த மாதிரி நீங்கள் ஸ்மால் ஸ்கேலில் ஸ்டார்ட் பண்ணாலே உங்களால் ஈஸியாக இதை வந்து நெக்ஸ்ட் லெவலில் கொண்டு போக முடியும். கண்டிப்பாக ஒரு நார்மலாக இருக்கிற பர்சனும் விவசாயியும் வந்து எப்படி நீங்கள் முருங்கை விதையை வந்து சாகுபடி பண்ணுறீங்களோ அதை காய வச்சு வெளியே கொடுக்கறத விட நீங்களே ஓனாக எக்ஸ்ட்ராக்ஷன் பண்ணி இதை சேல்ஸ் பண்ணும்போது நல்ல அளவுக்கு லாபம் அப்படின்றது எடுக்க முடியுங்க. ஸோ இதுக்கு தேவையான டீட்டெயில்ஸ் எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் நம்ம சேனலில் சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.